வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகெயின். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. தீபாவளி ஸ்பெஷல் தான் இந்த வாட்டி போயிட்டுருக்கு. ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக நாங்கள் என்ன எடுத்து வந்திருக்கோம்னா, முதல் க்ரன்ச்சியாக பார்த்தோம். இப்போ நல்லா ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்வீட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிரசம். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பச்சரிசி. அதை நாங்கள் அலசி காய வச்சு அதை நல்லா மில்லில் கொடுத்து அரைச்சிருக்கோம். அதை பச்சரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்லம். ஸோ நாங்கள் 1-2 கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் காடம்னா ஏலக்காய், அது 5-6. ஸோ சுக்கு எடுத்துருக்கோம், ட்ரை ஜிஞ்சர். அது நாங்கள் அரிசியோடு சேர்த்து அதை போட்டு அரைச்சிட்டோம். அப்போ தான் நல்லா ஒரு வாசமாக இருக்கும். தண்ணி நீங்கள் 3 கப் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டான அளவு. ஸோ அப்புறம் கல் உப்பு எடுத்துக்கிறோம், உங்கள் உப்புக்கு தேப்ப. அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். அது 2 பேக்கெட் எடுத்துருக்கோம். இதெல்லாம் பாவுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதிரசம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் எண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எண்ணெய். நாங்கள் ரீஃபைன் எண்ணெய் எடுத்துருக்கோம். ஸோ அது நாங்கள் பொரிக்கிறதுக்கு சேம் நாங்கள் ஆயில் பேன் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம மெத்தடுக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி மெத்தட். ஃபர்ஸ்ட் நாங்கள் அரிசியை கழுவிக்கிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் மூட்டையிலேருந்து அரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அரிசி எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிறோம். அரிசியை நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கழிஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி நல்லா ஒரு 3 வாட்டியாவது நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட தூசி எல்லாமே, டஸ்ட் எல்லாமே வெளியே வரும். தண்ணி ஃபில்டர் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நாங்கள் அப்படியே போய் மில்லில் அரைக்க போகிறோம். சைட் பை சைட் நாங்கள் பாவுக்கு வெல்லத்தை நல்லா உடச்சிக்கோங்க. உடச்சி முடிச்சோடனே அதை ஒரு சட்டி எடுத்துருக்கோம். அந்த சட்டியில் வெல்லத்தை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுங்க, உடச்ச வெல்லத்தை. ஸோ இந்த மாதிரி உடச்சி அந்த சட்டியில் நாங்கள் போட்டுக்கிறோம். தூசி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் உடச்சி போடுற அதோட பிக் தான் இது. சைட் பை சைட் நாங்கள் அப்படியே தண்ணி ஃபுல்லாக இருத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்கும்ல, ஃபில்ட்ரு இதுன்னு சொல்லுவாங்க, டப்புன்னு சொல்லுவாங்க, அதில் நாங்கள் போட்டுக்கிறோம் அரிசியை. சைட் பை சைட் நாங்கள் வெல்லத்தையும் உடைக்கிறோங்க. ஒரு வேலையாக நாங்கள் வெல்லத்தை எல்லாத்தையும் உடச்சி அந்த இதில் போட்டுட்டோம் டப்பில். சைட் பை சைட் நாங்கள் மாவையும் மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை கொஞ்சம் ஆற விட்டுருக்கோம். அதே மாதிரி சைட் பை சைட் நாங்கள் பாவுக்கு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபயர் பொறுத்துறோம். ஃபயரில் பண்ணால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கேஸில் அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன விறகு வச்சு ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபயர் எப்படின்னா வேணால் வரணுமோ அதுக்கெலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, ஃபயர் நல்லா வந்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே வெல்லத்தை ஃபுல்லாக அந்த சட்டியில் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு பேக்கெட் நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றிடுங்க, நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு பேக்கெட் நல்லெண்ணெய் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரே ஒரு செம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சாரி, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், சுக்கோட சேர்த்து ஏலக்காவையும் மாவில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட சொல்ல வந்துட்டேன். ஃபார் த கைண்ட் இன்ஃபர்மேஷன் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பாவை இது பண்ணி கிண்டி விடுங்க. அப்போ தான் பாவு இதாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக கல்லுப்பு இல்லைன்னா ஏதாவது சால்ட் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்து போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. வெல்லம் ஃபுல்லாக ஓரளவு கரைஞ்சிருச்சு. கேரமல் சாஸ் மாதிரி அப்படி இருக்குது வெல்லத்தை பார்க்கும்போது. ஸோ இப்போ முட்டையாக வர ஆரம்பிச்சிருச்சு, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பதம் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பாவையும் போட்டு கொஞ்சம் கையால்
அதை வந்து கொஞ்சம் கையில் எடுத்து நல்லா உருண்ட மாதிரி வந்தால் கரெக்டான பதம். ஸோ எப்போவுமே அதிரசத்துக்கு மெயினாக பதம் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு கரெக்டாக உருண்டை வந்துடுச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்து கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக எனக்கு 7 ஷாட்னா வருது. நைட்டுனாலே 7 ஷாட்டா இப்படி மேலே போய் எப்படி கலக்கலாக ஒரு ஆகும்ல, அந்த மாதிரி ஃபீல் எனக்கு இந்த வெள்ளத்தில் கொடுக்குதுங்க பாவில். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். 7 ஷாட் சும்மா நச்சுன்னு இருக்குது தீபாவளிக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மாவை அப்படியே அரைச்சி வச்சிருந்த மாவை வந்து அப்படியே போர் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கொட்டிடுறோம் மாவை. நீங்கள் தாராளமாக எல்லா மாவையும் அந்த மாவு ஃபுல்லாக கொட்டிடுங்க. பச்சரிசி மாவை சைட் பை சைட் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் சைட் பை சைட் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கரண்டி வச்சு. அப்போ தான் வந்து மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்காது. ஸோ நாங்கள் எல்லா மாவு போட போட சைடு பை சைடு கிண்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ எல்லா மாவையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். போட்டு சைடு பை சைடு நாங்கள் மிக்ஸ். அதிரசத்தில் வந்து நம்ம நல்லா கிண்டணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு கரெக்டான பதம் வரும். ஸோ அதிரசத்தை மாவு சேர்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஓரளவுக்கு மாவு சேர்த்துட்டோம். ஸோ அதை வந்து நல்லா சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து இது பண்ணிக்கோங்க, ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரண்டியை ஃபுல்லாக இது பண்ணிட்டு மாவு வந்து இன்னொரு இதில் பாத்திரத்தை போட்டுக்கிறோம். அதுக்கு அடியிலேயே நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தான் மாவை போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக பழபழன்னு இருக்கும் மாவு, தொட்டாலே பிசு பிசுன்னு வராது. ஸோ அதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் லுக் மாவோடது. ஸோ நல்லா பரோட்டாக்கு எப்படி எண்ணெய் ஊற்றிங்களோ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து மூடுறது அப்படியே காட்டியிருக்கோம். ஸோ இது வந்து ஆஃப்டர் 2 days அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணணும் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணி 2 நாள் ஸோ வெயிட் பண்ணி காத்திருந்தோம். அந்த நாள் வந்தது. ஸோ ஃபைனலாக அம்மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டு பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சாங்க. ஸோ அதோட பிக் இதோ வரும். இதுதான் அதோட பிக். ஸோ ரவுண்டாக பிடிச்சி வச்சதை அவங்க எங்கள் அம்மா வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வந்து ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி அதை தட்டு தம்மால் நம்ம உள்ளங்கையால் தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டாங்க. இதில் என்ன காமெடினா, நான் அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது நாங்கள் வந்து அந்த எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த இதை வைக்கலை. அதுக்கு பதிலாக அம்மா ஃபேனை வந்து நாங்கள் எடுத்து அப்படியே கீழே வச்சுருந்தோம். எதுக்கோ கழட்டி வச்சுருந்தாங்க போல் தொடச்சி. ஸோ அதுலேயே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக அப்படியே போட்டாங்க. ஸோ அதுதான் பெரிய காமெடி இதில். ஸோ அவங்க பண்ணுறதை அப்படியே காட்டுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டை இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி அங்கே வச்சு அந்த ஆயில் பேப்பரில் நம்ம உள்ளங்கையில் தட்டி அப்படியே போடுறாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த ஃபேன் இது அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அம்மா எதுக்கோ வச்சுருந்தாங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக அதை அப்படியே எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் அது காமெடியே. அங்கே பாருங்கள், இருக்கே சீரியஸாக காமெடியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, தீபாவளி ஆயிடுச்சே, கொஞ்சம் பொறுத்து தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகலாக காத்திருந்த அதிரசம் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஈகலாக உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்கு. அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம உள்ளங்கையில் இது பண்ணி அவங்க போட எண்ணெயில் எனக்கே தாங்கலை, அவ்வளோ மவுத் வாட்டரிங்கே வந்துருச்சு. இன்ஃபர்மேஷன், தயவு செஞ்சு அதிரசத்தை ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு வந்தாலே போதும். ரொம்ப கருக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் போயிடும், ஒரு கசப்புத்தனம் வரும். அதனால் தயவு செஞ்சு கருக விட்டுறாதீங்க.
ஸோ கடைசியாக ஃபைனல் பேட்ச் போட்டு முடிச்சாச்சு. அதோட பிக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் உரியும் போது கீழே வந்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் வந்து அதை ஸ்டோர் பண்ணி கீழே இதாகும். அதை கீழே வேஸ்ட் பண்ணி விட்டுறாதீங்க. ஸோ இதுதான் எங்களோட கடைசி பிக். ஸோ நாங்களும் இந்த ரெசிபிஸோட வீடியோ முடிச்சு புது ரெசிபிஸோட உங்களை நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அதிரசத்தோட ஃபைனல் லுக் இதோ. ஸோ இந்த வாட்டி கோவிட் டைம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது வரைக்கும் பாய். அப்கமிங் வீடியோஸ் ப்ரோமோவா இல்லை ஃபோட்டோவா வரும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.